வணக்கம் மக்களே. போன வாரம் ஒரு எபிசோடு போட்டேன். ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான எபிசோடு. நானே என்னடா இது பேசி பேசி அப்படியே ஒரு அளவுக்கு கடைசியில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ண எபிசோடு. எனக்கே அதை பண்ணக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது ரொம்ப கடமைக்கேன்னு பேசி போட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த வாரம் கொஞ்சம் ப்ராப்பராக போன வாரம் மாதிரி இல்லாமல் நம்ம ஃப்ளோவில் ஒரு ஜாலியாக ப்ளஸ் ஒரு சினிமா கலந்த ஜாலியாக ஒரு எபிசோடு போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுங்க. ஊர் ஃபுல்லாக மைக் செட்டை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க, பாட்டு போடுறாங்க, ஜமா படிக்கிறாங்க. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நாய்ஸ் கட் டவுன் பண்ணிட்டு பேச பார்க்குறேன். பட் அது ஏதாவது கொஞ்சம் மைனர் ஹிண்ட்ரன்ஸாக இருந்தால் என்னை மன்னித்து விட்டு இன்றைக்கி கண்டென்ட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டென்ட்லேயே ஹுக் பண்ணுறேன், சரிங்களா? பின்னாடி என்ன வாய்ஸ்னாலும் நம்ம பேசுகிற கண்டென்ட் நல்லா இருந்தால் என்ன டிஸ்ட்ராக்ஷன்னாலும் நம்ம கண்டென்ட் மேலே தான் அட்ராக்ஷனாக இருக்கும். சரி, ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒரு ரொம்ப மொக்கையான ரைமிங். பட் ஸ்டில் அதை சொல்லிவிட்டு நம்ம இனியோட எபிசோடுக்குள்ளே அப்படியே ஜம்ப் அடித்தோம்னா, ஸோ சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கரமான வித்தியாசங்கள், பயங்கரமான எவல்யூஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. நம்ம தமிழ் சினிமா கான்டெக்ஸ்டில் மட்டுமே பேசுவோமே. அதாவது இப்போ 1950s 60s அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தோம்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் அவுட் ஆஃப் விச் நம்மளே ஒரு சிலது பேசியிருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ், வில்லன்னா யார் கெட்டவன், ஹீரோன்னா யார் நல்லவன். ஒரு படத்தில் ஹீரோ இருக்காருன்னா வில்லன் இருக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு கிராமரே இருக்கும், ஃபிலிம் கிராமரே இருக்கும். அதாவது ஹீரோனா நல்லவர், வல்லவர், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார், நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார், மக்களை அழிக்கிற வில்லன் கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுவார். வில்லன் என்ன தான் ரோபோட்லாம் அனுப்பிச்சு ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்லாம் அனுப்பிச்சு மக்களை அழிக்க பார்த்தாலும் நம்ம ஹீரோ காப்பாற்றுவார். இதுதான் அந்த காலத்து சினிமா. அந்த காலத்து சினிமாவா சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். பட் இன் ஜென்ரலாக அதுதான் அந்த காலத்து சினிமா. ஹீரோனா நல்லவர், வில்லன்னா கெட்டவர், ஒரு பிளாக் ஒரு ஒயிட், இந்த மாதிரி தான் இருக்கும் ஜென்ரல். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சினிமா போக போக மக்களுக்கு பிடிக்காமல் போச்சா என்னன்னு தெரியல. அதில் ஒரு எவல்யூஷன் நடக்க ஆரம்பிச்சிது. பீப்புள் ஹேட்டட் லைக் பிளாக் அண்ட் ஒயிட் கேரக்டர்ஸ். அது தாண்டி வி ஸ்டார்டட் டு see a lot of grey characters. அதாவது ஹீரோன்னா நல்லவர், அவர் ஏன் நல்லவராக இருக்கார், வில்லன்னா கெட்டவன் ஏன் கெட்டவனாக மாறினான். ஸோ எல்லா கேரக்டருக்கும் அதோட ஆக்ஷன்ஸுக்கு ஒரு காரண காரியங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது வில்லன் ஏன் வில்லனானா அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வில்லனை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான எவல்யூஷன் தான் நான் பார்க்குறேன் நம்மளோட சினிமாவில். ஸோ அதை பற்றி நம்ம பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த எபிசோடை நான் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்டிங் த சைக்காலஜி ஆஃப் எ வில்லன் அப்படின்றது தான். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் ரொம்ப சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸாக போகாமல் ஐ தாட் வீ கேன் டூ இட் லைக் வில்லன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கேட்டகரி வைஸாக வில்லன்ஸை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த எபிசோட பேசினோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும், நம்ம மக்களுக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த எபிசோடு பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரி கேட்டகரிஸ், என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணிடுறேன், சரிங்களா? இது ஒரு நம்ம ஃபஸ்ட்டே இந்த பழைய இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் எஸ்ஏலாம் எழுதுகிறப்போ நல்ல மார்க் கிடைக்கணும், நம்ம நல்லா படிச்சிருக்கோன்னு சொல்கிறதுக்கு தெரியணுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு எஸ்ஏ எழுதணும்னா இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு கண்டென்ட்டில் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம, அதாவது இந்த பேராக்கு இது தான் இப்போ டைட்டில்ன்றதை முன்னாடியே எழுதிடணும். ஸோ அப்படி எழுதிட்டோம்னு வைங்களேன், அந்த பேராக்குள்ளே அப்படியே அடிச்சு விட்டுறலாம். டைட்டில்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் மட்டும் கரெக்டாக எழுதிட்டு நடுவில் அப்படியே குழப்பி வச்சு முடிகிறப்போ கரெக்டாக முடிச்சிடணும். ஸோ நம்ம இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம்னு வைங்களேன், நல்லா எழுதியிருக்கோன்னு டீச்சர்ஸ் நம்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டெக்னிக் நான் இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ என்ன கேட்டகரி ஆஃப் வில்லன்ஸை பார்க்க போகிறோம், நம்ம டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம்னா, ட்ராமாலேருந்து உருவாகிற வில்லன்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அண்ட் ஈகோ அண்ட் அப்சஷன் ட்ரிவன் வில்லன்ஸ். தென் பவர் அண்ட் கண்ட்ரோலுக்காக லைக் பவர் அண்ட் கண்ட்ரோலை தேடி போகிற வில்லன்ஸ், அண்ட் ஐடியாலஜினால் வில்லன் ஆக்கப்பட்டவர்கள். தென் ஃபைனலி
மாரலி கிரேயாக இருக்க வில்லன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கேட்டகரிஸ், சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வச்சு வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் வில்லன்ஸ் இன் தமிழ் சினிமா. ஆர் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இன்டர்நேஷ்னல் சினிமாலேருந்து கூட வரலாம், சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தோம்னா வந்து ட்ராமானால் உருவான வில்லன்ஸ். ஸோ இந்த கேட்டகரி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ரொம்ப ஒரு பாப் கல்ச்சர் ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் படத்தில் பவானி கேரக்டர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பொழப்புக்கு தான் ரவுடி, பிறந்ததே ரவுடி கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரே தளபதி ரெஃபரன்ஸ் தான். நீங்கள் இது என்ன படம்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யூடியூப்பில் கேட்குறாங்க பார்த்தீங்களா, கமெண்ட்ஸ் ஃபார்மிங், ஆரா ஃபார்மிங், என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் எல்லாமே பண்ணுறோம் நம்ம. பட் பேக் டு த டாபிக். ஸோ அவர் வந்து பிறப்பிலே ஒரு வில்லன் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு லாரி கான்ட்ராக்ட் நடத்துகிற அவங்க அப்பா பற்றி அவ்வளோ கொடுத்துக்க மாட்டாங்க. பட் நம்ம கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு லாரி சங்க தலைவரோட ஒரு பையன், சாதாரண பையனாக தான் இருப்பார். பட் இன்சூரன்ஸ், அதாவது அவங்க அப்பா அம்மா கொல்லப்பட்டு அவர் ஜெயிலில் போடப்பட்டு அவர் சித்திரவதிக்கப்பட்டு இந்த மாதிரி பல கஷ்டங்களை அவர் அனுபவிக்கிறப்போ தமிழ் ரொம்ப தடுமாறுது. பட் ஸ்டில் இந்த மாதிரி பல கஷ்டங்களை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ, சாரி தமிழ், ஐ எம் வெரி சாரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஃபியர் இஸ் அல்டிமேட். அதாவது என்னென்னா, தன்னை பார்த்து 4 பேர் பயந்தால் தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும். நம்மளோட அடிக்கிறான்னா அவனை திருப்பி அடிக்கணும், இல்லை அவனோட பவர்ஃபுல்லாகி அவன் அடிக்க முடியாதனால அதில் நிலைமைக்கு நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்றது தான் வந்து பவானியோட ஒரு மோட்டிவ், சரிங்களா? ஸோ அவனோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், அதுலேருந்து ஃபார்ம் ஆன ட்ராமா தான் அவனை வில்லன் ஆகுதே ஒழிய அவன் வந்து இது கிடையாது. ரொம்ப கெட்டவனே, நான் வந்து கெட்டவன் அப்படின்னு யாருமே பிறக்கிறது கிடையாது. பட் பவானி வந்து ட்ராமானால் உருவான ஒரு வில்லன் அப்படின்றது தான் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்டர்நேஷ்னலாக பார்த்தோம்னா அந்த வேர்ல்டு ஃபேமஸ் வில்லன் யார்? ஜோக்கர் ஃப்ரம் டார்க் நைட். அதாவது டார்க் நைட் மட்டும் இல்லை, ஜோக்கர் ஃப்ரம் த டிசி காமிக்ஸ்லேயே எடுத்துட்டோம்னா அவருமே இஸ் அ ட்ராமா ட்ரிவன் வில்லன் தான். அவர் வாழ்க்கையில் பார்த்த ரிஜெக்ஷன், லோன்லினஸ், ஹியூமிலியேஷன், அப்யூஸ் இது எல்லாமே சேர்ந்து அவர் ஒரு வில்லன், அதாவது த மோஸ்ட் டெட்லியஸ்ட் வில்லனாக வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதாவது த மோஸ்ட் டெட்லியஸ்ட் வில்லனுமே ஒரு காலத்தில் நல்லவனாக இருந்தது தான். அதுதான் சொல்லுவாங்கல்ல, அந்த படத்தில் தான் டைலாக் வரும், வில்லன்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ஆர் மேட் பை த சொசைட்டி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணப்பட்ட வில்லன்கள் 2 பேர் தான் நம்ம பவானியும் ஜோக்கரும். பட் இதில் நம்ம ஒரு டிஸ்டிங்ஷன் நம்ம வச்சுக்கணும் எப்பவுமே. என்னதான் அவங்க வந்து அவங்களோட கஷ்டங்கள் நமக்கு புரிஞ்சாலுமே அவங்கள நம்ம வில்லனாக தான் பார்க்குறோம். வி டோன்ட் ரூட் ஃபார் தம். அதுக்கு காரணம் என்ன? we understand someone but that will not be an excuse for all their actions. அதாவது நீ ஓகே, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வாழ்க்கையில், ஆனால் நீ கஷ்டப்பட்டிருக்கன்றனால மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது எப்படி ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு நமக்கு புரியுது. ஸோ அதனால என்ன நீ கஷ்டப்பட்டாலும் ஒரு ஈவிலாக மாறுறப்போ அவங்க ரூட் பண்ண மாட்டாங்க ஆடியன்ஸ். ஸோ நம்ம இவ்வளோ அவங்க கஷ்டத்தை காமிச்சாலுமே அதை ரூட் பண்ண முடியாது. நிறைய பேர் ரூட் பண்ணுவாங்க, அது வந்து தப்பு, தயவு செஞ்சு எல்லோரும் மாற்றிக்கோங்க. ஒரு சிலதெல்லாம் நான் வந்து சப்ஜெக்டாக விட்டுறேன். பட் திஸ் இஸ் நாட் அ வெரி குட் இன்ஃப்ளூயன்சஸ் வில்லன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதனால் இந்த கருத்தூசிலாம் தள்ளி வச்சு நம்ம அப்படியே அடுத்த கேட்டகரி ஜம்ப் பண்ணோம்னா ஈகோனால ட்ரிவன் வில்லன்ஸ், ஈகோ அண்ட் அப்சஷன் ட்ரிவன் வில்லன்ஸ். அதாவது ரிஜெக்ஷன் ஏற்றுக்க முடியாத வில்லன். ஈகோ அப்படின்னாலே வந்து தமிழ் சினிமாவில் த மோஸ்ட் ஐகானிக் வில்லன் வில்லி யார்? நம்ம படையப்பா பட நீலாம்பரி அவர்கள் தான். தேர் கேன் நாட் பி எ மோர் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஈகோ ட்ரிவன் வில்லன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீலாம்பரியோட கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப சிம்பிள், ஒரு லவ் ஃபெயிலியர், அவ்வளோதான். அவளுக்கு படையப்பா மேலே அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் படையப்பா அவளை ரிஜெக்ட் பண்ணும்போது அவளுக்கு அந்த ஈகோ ஹர்ட் ஆயிடுது. இதையும் தாண்டி அவள் வந்து தான் வந்து ரொம்ப பெரிய, எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, படித்த பொண்ணுன்னு தன்னைத்தானே ரொம்ப பெருமிதமாக நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள் ஒரு வேலைக்காரிட்ட நம்ம தோத்துட்டோன்றது ஒரு இன்னொரு லேயர் ஆஃப் ஈகோ. இந்த 2 லேயர் ஆஃப் ஈகோவும் சேர்ந்து படையப்பாவை தன்னால் அடையணும் அப்படின்னு இருந்தவங்க அடைய முடியாமல் போனப்போ அவனோட வாழ்க்கையை நாசமாக்கணும் அப்படின்றதே தன்னோட வாழ்க்கை குறிக்கோளாக, அதாவது ஈகோ ஹர்ட் ஆனனால அந்த ஈகோ ஹர்ட் ஆனதுக்கு ரிஜெக்ஷன், அந்த ரிஜெக்ட் ஆனதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே அவன்றக்காக தன் மொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஈவன் வைல் டையிங், அதாவது படையப்பா ஒரு ஆபத்துலேருந்து தன்னை காப்பாற்றிட்டான். ஆனால் அந்த படையப்பா போட்ட பிக்சர் தான் நான் உயிர் வாழணுன்றது எனக்கு இல்லை.
நான் வந்து நீலாம்பரி எவ்வளோ இது அதுக்கு பேர் வந்து எவ்வளோ ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் வந்து உன்னை கொல்லுவேன் அப்படின்னு அவ்வளோ ஈகோ அப்சஸ்டாக இருந்து கடைசியில் தன் உயிரே விடுவாங்க அந்த ஈகோக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த டைமில் பயங்கர ரெவல்யூஷனரியான ஒரு எப்படி சொல்கிறது கேரக்டர் தான். ஆனால் பட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வித் தட் ஃபிலிம். அந்த வில்லி கேரக்டர் அவங்க காமிச்ச விதம் ப்ளஸ் அவங்க சொல்கிற பல விஷயங்கள் பொண்ணுன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்றதுல எனக்கு நிறைய முரண்கள் இருக்குது. பட் ஒரு ஈகோனால ட்ரிவன் வில்லனுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து நீலாம்பரியை விட இருக்க முடியாது அப்படின்றதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் அடுத்த கேட்டகரி ஆஃப் வில்லன் யாருன்னு பார்த்தாங்கன்னா த பவர் அண்ட் கண்ட்ரோல் சீக்கிங் வில்லன்ஸ். இதுக்கு வந்து அகெயின் ரொம்ப ஒரு ஐகானிக் வில்லன் தான் நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். யார்? நம்ம சித்தார்த் அபிமன்யு. ஸோ நம்ம வில்லன்னா எப்படி இருப்பார்? அவருக்கு ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவார்? ஏதாவது தப்பு பண்ணி ஒருத்தனை கடத்தி அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் நம்ம சித்தார்த் அபிமன்யு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆள், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள், ரொம்ப ரிச்சான ஆள், பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள். ஆனாலும் அவருக்கு இன்னும் என்ன வேணும்? கண்ட்ரோல். அதாவது பாலிடிக்ஸ், பிஸ்னஸ், மெடிசன், பியூரோக்ரஸி சிஸ்டம் இப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டு அதை தனக்கேற்ற மாதிரி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணுற ஒரு ஆள் தான் வந்து நம்ம சித்தார்த் அபிமன்யு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சித்தார்த் அபிமன்யு வந்து அவரோட கதையில் அவர் வில்லனே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்லா வில்லன்ஸ்லையுமே சொல்லலாம் அவங்களோட கதையில் அவங்க வில்லனே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஒரு டிரான்சாக்ஷனான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது, எல்லா சிஸ்டமும் மேனிபுலேட் பண்ண முடியும். நான் அதை மற்றவங்கள விட பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த சைக்காலஜியை வந்து மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட்டோடு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற தப்புக்கு நம்மளே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறது. அதாவது இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க, சிஸ்டமே இப்படி தான், நான் பண்ணலன்னா வேறு யாராவது பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி பல ரீசன்ஸ் நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம கொடுத்துக்கிறோங்களே. அந்த மாதிரி ஒரு வில்லன் தான் வந்து நம்ம சித்தார்த் அபிமன்யு. ஸோ வந்து இதில் இருக்கிறது அதனால தான் சித்தார்த் அபிமன்யு மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அட்ராக்டிவ் அண்ட் டேஞ்சரஸ் கூட. அவங்க வந்து கேஓஸ்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் சிஸ்டமை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவங்க மட்டும் அந்த அட்வான்டேஜை வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க? அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு பெட்டர் வேர்டு கிடைச்சிது. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம யார் வருங்க, நம்ம அதே கேரக்டர் அந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் வந்துச்சு. ஆனால் அதில் உருப்படியாக அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷனாக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர்னா இரும்பு திரையில் வர டார்க் டெவில் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர். அடுத்து வந்து ஐடியாலஜி ட்ரிவன் வில்லன்ஸ். ஸோ இது வந்து எனக்கு இருக்கலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட கேட்டகரி. அதாவது ஐடியாலஜிக்கல் வில்லன்ஸ். இவங்க வந்து பணத்துக்காகவோ இல்லை பர்சன் ரிவெஞ்சுக்காகவோ வந்து சண்டை போடுற வில்லன்ஸ் கிடையாது. இவங்க வந்து ஒரு ஐடியாவை நம்புகிறாங்க. அந்த ஐடியாலஜி வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அந்த ஐடியாலஜியை எப்படி சொல்கிறது நடைமுறை கொண்டு வர்றதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணக்கூடிய ஆட்கள். இன்டர்நேஷ்னல்லி பார்த்தோம்னா தானோஸ் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ். அவனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து யூனிவர்ஸில் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஸோ பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக அவன் பாப்புலேஷனை குறைக்கணுன்றனால அவன் வந்து எல்லாத்தையும் கொள்கிறான். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா அவன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னை கெட்டவன்லாம் நினச்சிக்கல, நான் வந்து சேவியர்னு நினச்சிக்கிறான். அவன் அப்படி ஒரு ஐடியாலஜி நம்பினால நம்ம வந்து இந்த வேர்ல்டோட சேவியர். இது சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்றனால டிமாண்டை குறைக்கிறான். இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறது நல்லது. ஆனால் என்ன பண்ணுறான்? மக்களாக அழிக்கிறான். ஸோ வந்து இந்த ஐடியாலஜிக்கல் வில்லன்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஆக்சுவலி நிறைய அன்கம்ஃபர்டபுள் கொஷின்ஸ் வரும். அதாவது வந்து அவங்க போராடுற விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்கும், விதம் தான் தப்பாக இருக்குமே தவிர அவங்க சொல்கிற விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்கும். சொல்யூஷன் ராங்காக இருக்கலாம், மெத்தட் வந்து ரொம்ப தப்பாக இருக்கலாம், ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வில்லன்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவை யோசிக்க வைப்பாங்க. இதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் வந்து தானோஸ். அதை தாண்டி நம்ம 2.0 பக்ஷிராஜன், அவரோடது தானோஸ் மாதிரியே ஒரு கேரக்டர் தான். இந்த ஏர்த் வந்து மனுஷங்களுக்கானது மட்டும் கிடையாது, மிருகங்கள் பறவைகள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் மனுஷங்க வந்து தனக்கு மட்டும்தான் இந்த உலகம் சொந்தன்ற மாதிரி வாழ்கிறாங்க, அதனால நான் மனுஷங்களை அழிக்கிறேன் அப்படின்றாரு.
அவர் மனுஷங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர மற்ற அவர் நினைக்கிறது எல்லாமே கரெக்டான விஷயங்கள். ஸோ இது வந்து ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் வில்லன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து மாரலி கிரே கேரக்டர்ஸ். அதாவது ஒரு படத்தில் வந்து இது வந்து ஜென்ரலாக வில்லன்னு சொல்ல முடியாது. ஒரு படத்தில் ஹீரோ அண்ட் வில்லனை நம்ம பிரித்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் இப்போ மாடர்ன் இந்தியன் சினிமாவில் ஹீரோ வில்லன்ற பவுண்டரி ரொம்ப கம்மியாச்சு. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி லைக் மங்காத்தாவில் விநாயக் மகாதேவ் தான் ப்ரொட்டாகனிஸ்ட். ஆனால் அவர்கிட்ட நம்ம அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரெடிஷ்னல், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டிப்பிக்கலான ஹீரோ கிடையாது. அவர் ப்ரொட்டாகனிஸ்ட் கிடையாது, அவர் ஆக்சுவலி ஹீரோவே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கிரீடு, செல்ஃபிஷ்னஸ்ஸு, ரொம்ப மேனிப்புலேட்டிவான ஆள், தான் காசுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் அவர் இருப்பார். ஆனாலுமே அவரை ஏன் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணாங்க? இங்கே அவர் ப்ரொட்டாகனிஸ்ட், ஹீரோ கிடையாது. அதாவது ஹீரோன்னா நல்லவன்றது தான் ஜென்ரலாக சினிமாவில் இருக்க ஒரு டெஃபினேஷன். ஆனால் ஸ்டோரியோட பெர்ஸ்பெக்டிவ் அவர் மூலயமா தான் நடக்குது, அதனால அவர் ப்ரொட்டாகனிஸ்ட். ஆனால் அவர் நல்லவர் கிடையாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் வந்து விக்ரம் வேதா. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் போலீஸ் ஆஃபீஸர், வேதா வந்து கேங்ஸ்டர். ஸோ சிம்பிளாக என்ன, ஹீரோ விசஸ் வில்லன்ற கதை மாதிரி தான் அது போகும். ஸோ வேதான்னா விக்ரம்னா நல்லவன், வேதானா கெட்டவன். ஆனால் வேதா கதை சொல்ல சொல்ல விக்ரமோட அந்த மாரல் ஒயிட் அண்ட் பிளாக் வந்து உடஞ்சிட்டே இருக்கும். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே டிசைட் பண்ண முடியாமல் அவருமே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற தாட்லேருந்து கிரேன்ற தாட்டுக்கு வருவார். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து விக்ரம் வேதாமே இந்த கிரே கேரக்டர்ஸ், அதாவது கிரே வில்லன்ஸ் என்ற கேட்டகரியில் ரொம்ப ஈஸியாக பொருந்துன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து சினிமா வந்து நமக்கு இவர் தான் எல்லாமே, இவர் தான் கெட்டவன் காட்டாமல் எல்லாமே கிரேயாக காட்டி இட் இஸ் அப் டு த ஆடியன்ஸ் ஹூ யூ செலிப்ரேட். லைக் நம்ம இப்போ சொன்ன மாதிரி விநாயக் மகாதேவை செலிப்ரேட் பண்ணுறது, இல்லை ஒரு வேதாவை செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே இந்த கிரே கேரக்டர் லிஸ்ட்டில் வரும். ஸோ இதெல்லாம் நான் ஜென்ரலாக யோசிச்சு வச்ச கேட்டகரி ஆஃப் வில்லன்ஸ். ஸோ நமக்கு வில்லன்ஸை ஏன் பிடிக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன். அவங்க தப்பு பண்ணுறாங்க, லைக் அவங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது, ப்ளஸ் அவங்க ரொம்ப அன்பிரடிக்டபிள். ஸோ இப்படிலாம் இருக்கிற வில்லன்ஸை நமக்கு ஏன் பிடிக்குதுன்னா, இப்போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு ஒரு படத்தில் ஜென்ரலாக நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அவர் நல்லது தான் பண்ணுவார், ஒரு வில்லன் கெட்டது பண்ணால் அதை தடுப்பார், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் வில்லன் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டரே வந்து வில்லனுக்கு ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கும். இன்னொன்று, இப்போது கரண்ட் சினிமாவில் வந்து ஒரு படம் நல்லா ஓடணுன்னா வில்லனோட கேரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹீரோட வேல்யூஸ் வந்து நமக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் வில்லனோட மோட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் படத்தில் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹீரோ எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்க படங்களோட வில்லனோட எக்ஸ்ப்ளோரேஷன் பெட்டராக பண்ண படங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஜெயிச்சிருக்கு. அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு அவங்க மேலே தான் வந்து ஸ்பாட்லைட்டே இருக்குன்றப்போ ஆப்வியஸ்லி நமக்கு வில்லன்ஸை தான் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? தேர்டு வந்து நம்ம சொசைட்டியில் இருக்க விஷயங்களில் வந்து அவங்க ஆக்சுவலி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று நம்மளால் பண்ண முடியாத பல விஷயங்கள் அங்கே பண்ணுவாங்க. ஹீரோனா அவனுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஆனால் வில்லனுக்கு அந்த மாதிரி எந்த கான்ஃபிடன்ஸுமே கிடையாது. நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஈவில்னஸ் இருக்கும். அந்த ஈவில்னஸ் அவங்க வந்து அங்கே காமிக்கும் போது நம்ம வந்து அந்த வில்லன்ஸை ஒரு அளவுக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு சில காரணங்கள்னு நினைக்கிறேன் நம்ம வில்லன்ஸ் பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? அப்படியே நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா, என்ன ஒரு பேராகிராஃபா, வாவ் வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ரெசை எழுதுன மாதிரியே ஒரு ஃபீலிங்க. ஃபைனலாக வந்து ஜென்ரலாக வில்லன்னா ஹீரோவை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து இப்போ இருக்க கரண்ட் சினிமாவில் இருக்க ரூல். அட்லீஸ்ட் 2 பேர் ஈக்குவலாவது இருக்கணும். ஆனால் எப்போவுமே நம்ம மைண்டில் ஒரு கொஷின் மட்டும் நம்ம வச்சுக்கணும். இப்போது பவானி அவனோட ட்ராமாவை எப்படி வைலன்ஸாக மாற்றுறான், இல்லை நீலாம்பரி வந்து அவங்களோட ஈகோ எப்படி அப்சஷனாக மாற்றி அவங்க வாழ்க்கையே அதனால் அழிச்சிக்கிறாங்க, இல்லை சித்தார்த்த அபிமன்யு இன்டெலிஜென்ஸை எத்திக்ஸ் இல்லாமல் எவ்வளோ டேஞ்சரஸாக அவன் யூஸ் பண்ணுறான், இல்லைன்னா நம்ம வேதா வந்து எப்படி ஈவில் அண்ட் குட் ரெண்டுமே வேறு பாக்ஸஸில் இல்லைன்னு கேள்வி கேட்குறான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதிலெல்லாம் பார்த்து டிஃப்ரெண்ட்டான வில்லன்ஸ். ஆனால் இந்த வில்லன்ஸ்கிட்ட இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ், அதாவது எல்லா வில்லன்ஸுமே இந்த நம்ம பார்த்த எல்லா வில்லன்ஸுமே பயங்கரமான நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலுமே அவங்கள ஐடியலைஸ் பண்ணாமல் அவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆன் ஸ்க்ரீனை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு ஆஃப் ஸ்க்ரீன் அதை வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணுறேன்னு எந்த மாதிரி விஷயங்களும் பண்ணாமல் ஒரு நல்லவனாக இருந்து இந்த உலகத்துக்கு நன்மையை மட்டுமே செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கருத்தூசியை போட்டு
அடுத்த வாரம் வேற ஒரு எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கும் வரை இட் இஸ் மீ ரித்திஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரித்திஷ். ஐயோ, இன்னொரு பெரிய விஷயத்தை நான் சொல்லவே மறந்துட்டேன். யூ ஆர் லிசனிங் டு இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரித்திஷ். எப்பவுமே ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன், அதை நான் சொல்லலை. நினச்சாலே மனசு கஷ்டமாக இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் டைட்டில் வரும் தானே, நோட்டிஃபிகேஷன் வரும்போதே என்னோடய சிரிப்பு மூஞ்சியோட தானே வரப்போகுது. அதனால் அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் என்னை மன்னித்து விட்டு அடுத்த வாரம் வேற ஒரு எபிசோடு வந்து உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ ரித்திஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். டாட்டா, பை பாய், ஓகே, குட் நைட்.